ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து கிஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா டூராவோட அம்மா பார்த்துருப்பாங்க. ஸோ வந்து கவா கவன் கத்திட்டு இருக்கு, என் பிள்ளையை பிடிச்சி என்னடா பண்ணிகிட்ருக்க, என் பிள்ளையை ஏமாத்துறியா அப்படி இப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. டூரா தான் அவங்க அம்மாவை தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. ஏண்டி என்னடி பண்ணிகிட்டு இருக்க, இந்த உலகத்தில் டேட் பண்ணுறதுக்கு உனக்கு யாருமே கிடைக்காதா, அவன் ஒரு அனாதை பையன், உனக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியும், தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. தெரியுமா, தெரிஞ்சுதான் அவனை டேட் பண்ணுறியா, ஏண்டி அந்த ஜின்னுக்கு என்னடி குறைச்சல், அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன், அவனை போய் டேட் பண்ணலாம்ல, வா வா ஃபஸ்ட்டு அவனை போய் நீ பிரேக்கப் பண்ண அப்படின்னு இழுக்குது. நில்லுவேன், நான் என்ன குழந்தையா நீ சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு. இது என்னோடய லைஃபு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் டேட் பண்ணுவேன், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு, என்னோட விஷயத்தில் நீ தலையிட்ட அவ்வளோதான் அப்படின்ட்டு டூரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தம் போட்டு விட்டுட்டு போயிட்டுருக்கா. இவங்களுக்கா என்னவ நம்மக்கிட்ட கத்திட்டு போகிறாளா அப்படின்ட்டு லூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு ஜின்னோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கிளவிட்ட வந்து கேட்டுட்ருக்கு. அம்மா, நீங்கள் ஜூனோட பாஸ்டெல்லாம் பார்க்க சொன்னீங்கல்ல, எதுக்காக நீங்கள் அதெல்லாம் தேடுறீங்க, எனக்கு அந்த க்யூரியாசிட்டி வந்து கொல்லுது, ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுது. இவளுக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு. எது பையன் இருக்கானா, என்ன சொல்கிறீங்க? அட ஆமாம், அந்த பையனை எங்கே வச்சுருக்கான்னு தான் தெரில. அந்த தான் என்கிட்ட இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொன்னான். பட் என்கிட்ட அந்த ப்ரூஃப் கிடையாது, அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். அந்த ப்ரூஃப் மட்டும் கிடச்சிச்சு, அவளை இந்த வீட்டிலேருந்து பற்றி விட்டுருவேன். என்னோட மருமையனுக்கு வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கு. ஜின்னோட அம்மா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, உண்மைக்குமே பையன்லாம் இருக்கா, ஆத்தாடி அவள் பெரிய இவ தான் அப்படின்ட்டு அப்படியே புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் வந்துட்டு பாலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பாத்தியா அப்படியே உத்தமி மாதிரி நடந்துப்பா, பெரிய இது மாதிரி சீன் போடுவா, ஆனால் அவளோட பாஸ்ட்டு கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கு. இந்த டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. அந்த பைத்தியம் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டில் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கு. எங்கே உன் பையன் அப்படின்னு. பைத்தியமா நீனு, நடுராத்திரியில் என் பையனை வந்து ஏன் தேடிட்டு இருக்க? உன் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா, என் மகளை வந்து மயக்க பார்க்குறான், அவட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்கிறதுக்காக டேட் பண்ணுறான் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. டேய் உண்மையை சொல்கிறா, என் பொண்ணை காசுக்காக தானே நீ மயக்கிட்டு இருக்க, என் 2 கண்ணால் பார்த்தேன், உண்மையை சொல்லு அப்படின்னு. அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. டேய் என்னடா இதெல்லாம் உண்மைதானான்னு. அவன் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறான். இவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. ஏன்னா அவங்களோட அப்பா இறந்து போனதுக்கு காரணமே இந்த பொம்பளை தானே. ஸோ இந்த பொம்பளையோட பொண்ணை போயிட்டு டேட் பண்ணுறானே அப்படின்னு அந்த அம்மா கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுது. ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனும் பார்த்திங்கன்னா வெளியே ஓடிட்டுருக்கான். சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். இவன் வந்துட்டு ஒரு அனாதை, இவங்க தான் எடுத்து வளர்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு தெரிய வந்து வெளியெல்லாம் ஓடி போயிருந்திருப்பான்ல. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, நான் தான்ப்பா உன்னோட அம்மா, நான் தான் உன்னை பெற்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இது வரைக்குமே அவங்க ரொம்ப கேரிங்காக பாசமாக தான் வளர்த்துருந்துருப்பாங்க. ஸோ அவங்கள போயிட்டு நம்ம ஏன் ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். மறுநாள் காலையில் டூரா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா என்னை காலையிலே பார்க்க வந்திருக்கீங்க, என்னை மிஸ் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. இவன் பார்த்தீங்கன்னா உன் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஆனால் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம முடிச்சுக்கரலான்னு. அவளுக்கு ஒன்றும் புரியல. என்ன அப்பா சொல்கிறீங்க, இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கரணுமா அப்படின்ட்டு. ஆமாம், நம்ம ஒன்றா இருக்க முடியாது டூரா, அதை நீ புரிஞ்சுக்கோ. எங்கள் அம்மா வந்து உங்களை மீட் பண்ணாங்களா, இங்கே பாரு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம ஃப்யூச்சரில் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ நேராக அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க. இவனை பார்த்துட்டு கேட்குறாங்க, காலையில் சாப்பிட்டியாப்பா, சாப்பாடு கொண்டு வரவா அப்படின்னு. அம்மா, நான் டூராவே பிரேக்கப் பண்ணிட்டேன், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்கன்னு. அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. அம்மா, எனக்கும் தெரியுமா எல்லா விஷயமே நடந்தது, அவங்கள ஹர்ட் பண்ண நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறான். இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இந்த சைடு டூரா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட போய் கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் ஹீரோ போய் மீட் பண்ணிங்களா, நான் எதுக்கு அவனை போய் மீட் பண்ணோம், அப்புறம் எதுக்கு அவன் என்னை பிரேக்கப் பண்ணான், எது அவன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டானா, அப்பாடா அவனோட தகுதி தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உன்னை பிரேக்கப் பண்ணியிருக்கான், இது நல்ல விஷயம் தானே, போய் அந்த ஜின்னை டேட் பண்ண அப்படின்ட்டு அது அங்கேருந்து போயிட்டுருக்கு. இவளுக்கு ஒன்றும் புரியல.
இது போய் மீட் பண்ணலன்னா வேறு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கு. அந்த நேரம் ஹீரோவோட பாட்டி பார்த்தீங்கன்னா கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. டூரோவை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஏய், நீ நீ இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க? நேற்று என்னன்னா உங்கள் அம்மா வந்தா, இன்னைக்கு என்னன்னா நீ வந்துட்டு இருக்க அப்படின்னு. நேற்று எங்கள் அம்மா வந்தாங்களா? ஆமாம் வந்த பைத்திய மாதிரி கத்திட்டு இருந்தா, இன்னைக்கு நீ வந்திருக்க அப்படின்னு. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அது நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்கான்ட்டு. சரி, நான் ஹீரோவை காண்டாக்டே பண்ண முடியல. அவன் உள்ளே இருக்கானா? அவனை எதுக்குடி நீ தேடுற? அவனை எதுக்கு நீ தேடுற? நீ அவனும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவனோட தாத்தா இறந்து போனதுக்கு காரணமே உங்கள் அம்மா தானே அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது இதை பற்றி அப்படின்னு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுச்சு போல். அப்படியே ரொம்பவே ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. அம்மா, ஹீரோவோட தாத்தா இறந்து போனதுக்கு காரணம் நீங்கள் தானா அப்படின்னு. இவங்க அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. யார் இதெல்லாம் சொன்னா? யார் உங்ககிட்ட சொன்னா இதெல்லாம் பொய் பொய் அப்படின்னு? உண்மையை சொல்லுங்க, எனக்கு எல்லாமே இப்போ தான் தெரியுது. கேவலம் காசுக்காக அவரோட ஃபீலிங்ஸில் போய் நீங்கள் விளாண்டுருக்கீங்கல்ல. அவர் மனசை நோகடிச்சு அவரை கடைசியில் சாகவே அடிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு. என்ன நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? எல்லாருமே என்ன இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. எனக்கு வேறு வழியே கிடையாது. உங்கள் அப்பா 3 பிள்ளைங்களை கொடுத்துட்டு செத்து போயிட்டான். நான் உங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் அவன் செத்து போகணும்னு நான் நினைக்கவே கிடையாது. அவனா செத்து போயிட்டான் அப்படின்ட்டு மனசாட்சியே இல்லாமல் இது பண்ண விஷயத்த நியாயப்படுத்திட்டு இருக்கு. இவளுக்கா ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. காசுக்காக ஒருத்தவரை நீங்கள் போய் மயக்கி ஏமாற்றி சாகடிச்சிருக்கீங்க. இது எவ்வளோ கேவலம் தெரியுமா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்தி விட்டுட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கா. ஸோ காரில் உட்காந்து பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்ருக்கா. அந்த கிம் இறந்து போயிருப்பார்ல, அந்த நைட்டு அவங்க அம்மா வந்துட்டு பரபரப்பாக வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அங்கேருந்து ஓடி போயிருந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் இவ ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆனதுக்கப்புறமா ஹீரோட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அப்போ அவங்க அம்மா பிடிச்சி கண்ணா அப்படின்னான்னு திட்டி விட்டுருந்துருப்பாங்க. அதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்றது இப்போ தான் அவளுக்கு புரியவே செய்யுது. பயங்கரமாக அழுகுறா. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவங்க அம்மா ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சத்தம் கேட்குதேன்னு வெளியே வந்து பார்த்தா டூரா நின்றுட்டுருக்கா. நீயா? நீ எதுக்குடி இங்கே வந்த? வெளியே போ. என் பையன் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொன்னானே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டி போட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. எனக்கு எங்கள் அம்மா பண்ண விஷயங்கள் எதுவுமே தெரியாது. உங்கள் அப்பா இறந்து போனதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. என்னை மன்னிச்சிருங்க. அவங்களுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இது பெரிய கஷ்டம். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்ருக்கா. ஹீரோவோட அம்மாக்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரிக்கு இப்படி ஒரு நல்ல பொண்ணா அப்படின்னு. ஸோ அவங்கக்கிட்ட சாரியெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு இப்போ தான் வரான். அவளை பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுறான். நீயா? நீ இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்னு. எனக்கு இப்போ தான் எல்லா உண்மையுமே புரிய வருது. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கான காரணம் எனக்கு இப்போ தான் தெரியுது. எங்கள் அம்மா உங்கள் குடும்பத்துக்கு மறக்கவே முடியாத ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் உங்களை பார்க்குற அந்த தைரியமே எனக்கு கிடையாது அப்படின்னு அவள் அழுதுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறத ஹீரோவோட அம்மா கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோவோட ஆன்ட்டியை கட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு டூசிக்கு வரான். அவனை பார்த்தோன்னே கடுப்பாயிட்டு இருக்காங்க. நான் தான் நேற்றே சொன்னேன்ல, இதுக்கப்புறம் இங்கே வராதன்னு. இல்லைங்க, நான் நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் வந்தேன். இந்த பேக் வந்து உங்களுக்காக வாங்கினேன். ஸோ அதை என் கூட வச்சுக்க எனக்கு பிடிக்கல. நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அதை தூக்கியாவது போட்டுருங்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த அம்மா வாயில் தான் இங்கே வராதன்னு சொல்லுது. ஆனால் மனசார டெய்லியுமே அவனை பார்க்கணுன்னு தான் தோணுது போல். போடா போ, நீ வரலைன்னா என்ன, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா டூராவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஷூட் தான் பண்ணிகிட்டு இருக்கா ஜின்னோட அம்மா ஷாப்பில். அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல டூராவை. இவளை எதுக்குடா பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருக்க, இவளை வந்துட்டு நீ கேன்சல் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இது பிஸ்னஸ்மா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ டூரா பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் எல்லாமே முடிச்சுட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சைன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கா. ஜின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். இவ பார்த்தீங்கன்னா அவனை கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டே இருக்கால. இன்னுமே இவ வந்து நம்ம வழிக்கு வரலையே அப்படின்ட்டு இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டுருக்கு. அந்த சைடு டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. அந்த ஜின்னு வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, இனி 1 மாதம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளேயும் டூரா வந்து எங்கிட்ட வரணும், இல்லைன்னா அவளோட மார்க்கெட்டையே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு. அதை தான் யோசிச்சுட்ருக்காங்க. இவன் வேறு இப்படி சொல்லிட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிகிட்ருக்கு. கரெக்டாக ஜின்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான். நான் அவனுக்கு கொடுத்த 1 மாதம் முடிய போகுது, இன்னுமே உன் பொண்ணோட அந்த ஆட்டிடியூட் மாறலையே அப்படின்னு. இல்லை சார், நிறைய ஷூட்டெல்லாம் போயிட்டுருக்குல்ல,
அதனால் அவள் அந்த மாதிரி இருப்பா. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் மாற்றுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்படியே டூராவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சின்ன வயசில் ஹீரோ வந்து ஒரு கடைக்கு கூப்பிட்டு வருவான்ல சாப்பிட்றதுக்கு, அந்த கடை தான். ஸோ இதுக்கு முன்னாடியுமே கூட்டிகிட்டு வந்திருப்பான். அந்த ஞாபகங்கள் எல்லாமே வருதா, அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கா, சாப்பிடவே மனசு வரல. சரின்னு சொல்லிட்டு வெளியே வர ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டுருக்கான். நீ இங்கே என்னடா பண்ணுற தனியாக அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த ரைஸ் கேக் சாப்பிட்ணும் போல் இருந்தது, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறா. இல்லை, நான் போய் சொன்னேன், உங்களை பார்க்கணும், அட்லீஸ்ட் உங்களை பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. இதை எல்லாத்தையுமே ஹீரோவோட அம்மாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கல்லறைக்கு தான் வந்திருக்காங்க. புலம்புறாங்க, நான் பண்ணுறது கரெக்டாக தப்பானே எனக்கு தெரிலப்பா, ஆனால் என் பையன்தான் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இமேஜினரியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்னோட பொண்ணுமா, உன்னோட மனசில் அந்த ஹேட்ரேட்லாம் இருக்கவே கூடாது, இதனால் நம்மளோட பையன்தான் பாதிக்கப்படுவான், நீ நல்ல பொண்ணு தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துருது. ஹீரோவை மீட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்க, நீ வந்து டூராவை டேட் பண்ண, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு. அவனுக்கு ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் மனசு எப்படி மாறுச்சு? ஆமாப்பா, டூராவோட அம்மா தான் ரொம்பவே மோசமான ஒரு ஆள், டூரா கிடையாது, உன்னோட சந்தோஷமாக எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்ப இந்த அம்மா வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்க்குது. டூரா வந்து சாரியெல்லாம் கேட்டிருந்துருப்பாள்ல, அந்த விஷயம் ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுலாம் இருந்திருப்பான். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. நேராக டூராக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணுறாங்க. டூரா எப்படி இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுவான் அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதாவது நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுங்கள், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. அவ்வளோதான், அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடுது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்தோன்னே மேடம் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படியே வீட்டில் டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கு. டூரா வந்து உண்மைக்குமே பிரேக்கப் பண்ணியிருப்பாளா, ஜின்னு கூட சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போது டூரா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. ஏம்மா, நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்டு தானே, உண்மை தானே? இல்லையே, நான் அவனை டேட் பண்ணுறான், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இங்கே பாரு, நீ அவனை டேட்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் நான் அவனை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா, அப்போ நான் என்ன பண்ணுவேன் நல்லா கேட்டுக்கோ, நான் இதுக்கப்புறம் ஆக்ட் பண்ண மாட்டேன், நானும் அவனும் ஃபாரினில் போய் செட்டில் ஆயிடுவான், இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது, புரியுதா உனக்கு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஐயோ, என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாளே அப்படின்ட்டு இது கொஞ்சம் பீதியாயிருது. இதுக்கப்புறமா அந்த ஜின்னை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு. ஸோ அவனும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பா, என்ன மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு. ஆமாம் சார், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நான் வந்து என் பொண்ணை உங்களோட கோர்த்து விட்டதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணேன், பட் ஆனால் என்னால் முடியலை. அவளுக்கு இப்போ இந்த டேட்டிங்கு, லவ் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையாம்மா, அவள் வந்து அவளோட ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா சொல்கிறா, அதனால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. புரியுது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி சொல்கிறான். இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியல. இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக அவங்களோட டேட்டை பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த ஃப்ரைட் சிக்கன்லாம் சாப்பிட்டதே இல்லை போல், ஏன்னா அவள் ஆக்ட்ரஸாக இருக்கா. ஸோ அவள் வந்து ஷேப்பை மெயின்டைன் பண்ணும்ல. ஹீரோ அதை வாங்கி கொடுத்தோன்னா அவள் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாகிடுறா, பயங்கரமாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறா. ஸோ அப்படியே டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லிகிட்ருக்கா, மேடம் ஒரு பிரச்சனை அப்படின்னு. எல்லா கமர்ஷியல் ஆட்ஸுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரிலன்ட்டு. என்ன சொல்கிற, நீ என்கிட்ட ஜோக் பண்ணலையே. நான் எதுக்கு மேடம் இந்த விஷயத்தில் ஜோக் பண்ண போகிறேன், எல்லாருமே அவங்களோட ஷூட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அப்போ அந்த ரூமர் உண்மைதான் போல். என்ன ரூமர், அதாவது நான் கேள்விப்பட்டேன், அந்த ஜின் இருக்கார்ல, அவர் தான் இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே போயிட்டு நீங்கள் பார்க் டூராக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன், அதுதான் இந்த மாதிரி நடக்குதுன்னு. ஸோ இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக பார்த்தீங்கன்னா ஜின்னை வந்து பிடிச்சி கத்திகிட்ருக்கு. நீ உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கா, என் பொண்ணு உன்னை டேட் பண்ணலைன்னா நீ இந்த மாதிரி தான் பண்ணுவியா அப்படி இப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பில் கத்திகிட்ருக்கான். என்ன நீ நினச்சிட்ருக்க, என்னை பார்த்தா உனக்கு என்ன கேன மாதிரி தெரியுதா, என்ன நீ அட்வான்டேஜை வச்சு என்னெல்லாம் பண்ண, இப்போ நீ அனுபவி அப்படின்னு. ஸோ இந்த அம்மா பயந்துருது. ஆத்தாடி, இவன் கொஞ்சம் டெரரான ஒரு ஆள் தான் போலையே அப்படின்னு முட்டி போட்டு கெஞ்சிகிட்டு இருக்கு. ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எங்களுக்கு இந்த கமர்ஷியல் ஆட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இறங்கி வர மாதிரியே தெரில. ஸோ இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது அப்படின்றதும் தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.